கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் ஜெபக்குழு. இது லெந்துகால பதிவு. இன்று 19ஆம் நாள். இன்று நாம் ஆத்தும நேசரின் செவியை குறித்து தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமான வேத வசனம் மத்தேயு 21:15-16 வசனங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளில் வாசம் செய்கிற தேவன். அப்ப குழந்தைகள் பாலகர் யாவரும் என்ன பண்ணணுமா? துதிக்கணும், அதை நான் கேட்கணும்னு அப்பா விரும்புகிறத தான் இந்த வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஏசாயா 59:1 வசனம் தான் சொல்லுது, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதுதான் சொல்றது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் கேட்கிற தேவன், எதையும் தள்ளாத தேவன். அதுதான் கேட்கக்கூடாதபடி செவி என்ன பண்ணலையாம், அவருடைய செவி மந்தமாகலையாம். இந்த 40 நாட்கள்ல அநேக காரியங்களை எதிர்பார்த்து நடக்குமான்னு நீங்க கலக்கத்தோட இந்த பதிவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்ப அவருடைய மந்தமாகாத செவிக்கு அவர் விரும்புகிற துதியை முதலாவது நீங்க செலுத்தணும். இந்த 40 நாள் எடுக்கிற தீர்மானம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் செய்யணும். ஆனா அதானே அப்பா கேட்குறாங்க, உனக்காக நான் மதிச்சேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? இதை கொடு அதை கொடுன்னு அவர் கேட்கலையே. என் சமூகத்துல வந்து உட்கார், நான் விரும்புகிற துதியை செய், நான் விரும்புகிற ஆராதனையை செய். அதை செய்தாலே அற்புதம், அது அதிசயம் உறுதி. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில துதிக்கும் பொழுதுதான் அந்த கட்டுகள் அறுபட்டு அந்த அதிகாரியே குடும்பமா ரட்சிக்கப்படக்கூடிய சாட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்ப நம் வீட்டிலும் நாம் குடும்பமாக ஒரு நேரம் ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்துல துதிக்கும் பொழுது சமாதானமற்ற குடும்பத்துல சமாதானம், பலவீனமா இருக்கிற நபர்கள் மத்தியில கர்த்தர் பலத்தின் காரணரா இருந்து அந்த துதி நிமித்தம் பலத்தை கொடுப்பாங்க. கடன் என்ற பாரத்துல இருக்கிற குடும்பத்தின் மத்தியில கடனை நீக்கி போடுவாங்க. இப்படி அநேக சம்பவங்களை நம்ம சொல்லி கொண்டு போகலாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி முதலாவது ஒரு 10 நிமிடம் துதித்து பாருங்க. ஐயோ, என் தேவனுக்கு 10 நிமிடம் போதாது, அதை 20 நிமிடம் ஆக்கணும், 20 நிமிடத்தை 1 மணி நேரம் ஆகணும், 1 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆகணும். அப்படி நம்ம நேரத்தை அதிகரித்து துதிக்க துதிக்க எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த அவருடைய செவியானது துதிகளை விரும்புகிற செவி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினமும் துதியை ஏறெடுக்க வேண்டும். என்னுடைய காரியங்கள்ல கூட அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிற்கும் அந்த துதி தான் எனக்கு ஜெயத்தை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது. பிள்ளைகளுக்குரிய எதிர்பார்ப்பு, அநேக காரியங்களை குறித்த எதிர்பார்ப்பு, எல்லாவற்றிலும் அந்த துதியை தான் நான் ஏறெடுத்தேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன சாட்சியாக நிறுத்திருக்கிறாங்க. கணவர் செய்கிற வேலையில் அநேக போராட்டம், பிள்ளைங்க படிப்பில் அநேக போராட்டம். அப்போ நான் துதியை ஏறெடுத்தேன். துதியை ஏறெடுக்கும் பொழுதே அந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயமாக அப்பா மாற்றி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வது உறுதி. இந்த நாளில் எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் செய்யணும். ஏன்னா அவருடைய செவி மந்தமாகாத செவி, அவருடைய செவி துதிகளை கேட்குற செவி. நம்ம என்ன விண்ணப்பத்தை வைக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு க்ஷேமத்தை கொடுக்கிற செவி. தேசத்துக்கு
நமக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, தேசம் முழுவதுக்கும் க்ஷேமத்தை கொடுக்குற செவியா அப்பா இருக்கிறாங்க. அப்போ நாம தான் அவர் விரும்புகிற அந்த துதியை, அவர் செவியில் கேட்குற அந்த துதியை நம்ம வாழ்க்கையில் அனுதின பகுதியாக நாம் ஒரு தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த துதி ஆராதனையை ஏறெடுப்போமா? ஏன்னா குழந்தைகள் பாலகர் வாயில தான் அவர் துதியை விரும்புகிறாரு. ஒரு விசை செவிப்போம். அப்பா, இந்த நாளில் நீங்கள் செவியை திறந்து வைத்து துதியை விரும்பி கேட்குற தேவன். அந்த துதியை நாங்கள் இன்னைக்கு செய்யறதே இல்லையப்பா. இந்த 2 கால நாட்களில் எடுக்கிற தீர்மானத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் செயல்படுத்தி இந்த செவியானது உம்மை துதிக்கணும். நீர் விரும்புகிற துதியை, நீர் விரும்புகிற அந்த துதியை நீங்கள் கேட்க நாங்கள் செய்து உம்முடைய காதுகள் கேட்கிற அளவுக்கு எப்படி நீங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நீங்கள் அதே போல் உங்கள் செவி மந்தமாகாத செவின்னு சொல்லி இந்த நாள் வசனத்தில் நாங்கள் தியானித்தோமே. எங்கள் துதியையும் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.